கனேடிய மார்க் 16:15 மத்தேயு 24:14 வசனத்தின்படி. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 25ஆம் தேதி 2ஆம் மாதம், 25ஆம் தேதி மாசி மாதம், 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் இரவு 10 மணி வரை கேட்க முடியும். இப்பொழுதும் காலையாக இருக்கிறது 8 மணி. இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இணைவார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் செய்வார்கள். அந்த வகையிலே 2:30 மணி முதல் 7 மணி வரை வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. அந்த வேளையிலே தேவ செய்திகள், துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக கடந்து செல்வோம். 3-4 தேவ செய்திகள் எடுத்து வருவோம். அந்த வகையிலே 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். அந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் இன்றைய நாளிலே ஹோஸ்டாக வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய ஜூமு கூடாக இணைய முடியும். அப்படி இணைய முடியாவிட்டால் நீங்கள் வானொலி கூடாக கேட்க முடியும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com. ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வசனம் யாத்திராகமம் 38, சங்கீதம் 100, 101, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 8, 9 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் இந்த கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை சகோதரி வாணி வெங்கட் அவர்களும், தேவ செய்திய பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் ஜீவ மன்னாவை இலங்கையிலிருந்தும், அதே வேளையிலே தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் வாக்கு தத்துவத்தையும் அனுப்பி தந்திருக்கிறார். அவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம், கேளுங்கள். அதே போல பாஸ்டர் கேசவன் அவர்கள், டேவிட் கேசவன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த தேவ செய்தி, ஆண்டவர் நம்மை அனுப்பும்படி, ஊழியத்துக்கு அனுப்பும்படி ஜெபிக்க வேண்டும் என்று அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, உலக மக்களுக்காக, சேடமாக இஸ்ரேல் மக்களுக்காக, யுத்த பூமிகள், ஈரான் தேசம், ரஷ்யா தேசம் மற்றும் உக்ரைன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலக மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே சோமாலியா தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1.5 மில்லியன் சிறுவர்கள் உணவில்லாமல் தவிக்கிறார்கள். அங்குள்ள அந்த வனாந்தரத்திலே உணவில்லை, பிள்ளைகளுக்கு உணவில்லை, பெரியவர்களுக்கும் உணவில்லை. அப்படியாக அங்குள்ள ட்ரவுட் என்று சொல்லப்படுகிற காரியம், மழை இல்லை, அதனாலே அவர்களுடைய உற்பத்தி ஒன்றும் இல்லை, அங்கு தவிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1.5 மில்லியன் சிறுவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். ஜெபங்களுக்காக அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இந்த நாள் இணையவில்லை, ஆனால் எங்களுக்கு அவர் அங்குள்ள ஸ்னோவை அனுப்பி தந்திருக்கிறார். அல்பர்டா கிளிப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்னோ
எங்களுக்கு நேற்று இரவிலும் அடித்து கொண்டிருந்தது, பயங்கரமாக அடித்தது. அப்படியாக அல்பர்ட்டாவிலிருந்து தான் வருகிறது எங்களுக்கு கூடுதலாக அந்த ஸ்னோ. அவர் இணையவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அவருக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர் காலையிலே வேலைக்கு செல்லுகிறவர், பிரயாணத்திலே இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் பாடசாலையிலே படிப்பிக்கிறார் இந்த வயதிலும். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றென்று ஆசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்திலே நித்திய ஒழிக்க நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வந்தார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார் எங்களுடன். மாலை வேளையிலே சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே அவர்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மீதியாக இணைய போகிற ஒருவரையும் நிறைவு ஜபங்களை எடுத்து வரப்போகிற சௌரி ஏமி புஷ்பராஜாவை நாங்கள் வரவேற்போம். தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். நாங்கள் ஒரு காரியத்தை அனுப்பி தந்தோம் உங்களுக்கு. இந்த எங்களுடைய ஆத்மா கர்த்தர் என்று செல்லுகின்ற பொழுது அங்கே முதல்ல இளைப்பாறுதலுக்கு பின்னதாக நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு 6 புத்தகங்கள் திறக்கின்றன. அந்த 6 புத்தகத்திலும் எங்களுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இருந்தால் நாங்கள் பாக்கியவான்கள். மீதியான புத்தகங்கள் இருக்கின்றன. மனச்சாட்சியின் புத்தகம், யுத்த வீரர் புத்தகம், ஜீவ புத்தகம், ஞாபக புத்தகம், அப்படியாக 6 புத்தகங்கள் திறக்கப்படும். ஆனாலும் இவற்றில் யாவற்றிலும் நாங்கள் எங்களுடைய பெயர் இடம்பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த புத்தகத்திலே திறக்கப்படும் பொழுது நாங்கள் செய்த நன்மை தீமைகள் பாவ சாபங்கள் முன்னிற்கும். ஆனாலும் கர்த்தருடைய இரத்தத்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தால் அந்த எல்லாவித தீமைகளையும் பாவ சாபங்களும் அவருடைய இரத்தத்தாலே மன்னிக்கப்படும். இப்படியாக ஒன்றை நான் மேக் பண்ணி அனுப்பி தந்திருக்கிறேன். சகோதரி கீர்த்தனா அவர்கள் அதை அருமையாக செய்து அனுப்பியிருக்கிறார் வீடியோவாக. அதை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அங்கே மனச்சாட்சியுடனும் கூட நடந்து கொண்டவர்கள் கூட அந்த புத்தகத்தில் இருப்பார்கள். ஆமேன். அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த புத்தகங்களிலே எங்களுடைய பெயர் இருந்தாலும் பாவ சாபங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே அவர் அங்கே கழுவுவார். எங்களை அதன் பின்னதாக வைத்துத்தான் பார்ப்பார். ஆமேன். அந்த காரியத்திலே நாங்கள் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வழி நடத்தப்பட வேண்டும். நாங்கள் இந்த வழியிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா. நாங்கள் ஜெப வழிக்கூடாக கடந்து செல்ல தொகுத்து வழங்க கர்த்தர் தந்த தாளந்துக்காக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அதே வேளையிலே உங்களுடைய எபிரேய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுப்பி கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டியண்ணா குடும்பத்தையும் சொந்தத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே நிறைவான ஆசீர்வாதம் அவராலே கிடைப்பதாக. ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் உபவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம்.
உபவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், முதலாவது பெரிய காரியங்களை எங்கள் தேவன் எங்களுக்கு செய்வார். இரண்டாவது பலன் தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது அவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேகம் பேர் அங்கு உபவாசத்திலே இருக்கிறார்கள். உண்மைதான். அந்த உபவாசம் எப்படியாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்கள் தேவன். யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. எந்த மாற்றமும் எங்கள் தேவனால் உண்டாகிறது. அதுக்கு நாங்கள் கிரியம் கொடுக்கிறது அந்த உபவாசத்தின் பலனாய் இருக்கிறது. நாங்கள் பசி கிடப்பது அல்ல, தேவரை நோக்கி பார்த்து அவர் சிலுவையின் பாதையிலே எண்ணத்தை எல்லாம் அவர் அங்கு எங்களுக்காக செய்தார். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பும் போது அவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். அங்கு யோவேல் 2:22 வெளியிலே மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்களின் காய்களை காய்க்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பலன் தர வேண்டும். எங்களுடைய உபவாசம் எதற்கு நாங்க செய்கிறோம், இப்ப என்னத்துக்காக செய்கிறோம் என்பதை அதற்குரிய பலனை நாங்கள் அடைய வேண்டும். அந்த பலன் என்னென்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, வெட்கப்படுத்த மாட்டார் எங்கள் தேவன். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உபவாசம் இருக்கும்போது அங்கு நாங்கள் துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனுக்கு துதி சொல்லுகிற ஜனங்களாய் எனக்கென்ற ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் இந்த நாட்களில் யாவது துதியை செலுத்த நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தனது ஆசீர்வாதங்களை தர சில நேரங்களில் எங்களை சிட்சிக்கவும் தண்டிக்கவும் வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல ஊற்றப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம், யோசபாத்துக்கு விரோதமாக அங்க யுத்தம் பண்ண வந்த போது அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை அறிவித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தங்களுக்கு வருகிற ஒடுக்கம் என்ன என்பதை அந்த யோசபாத் ஆகிய அந்த தேவனுடைய மனுஷன் எதை செய்கிறார் என்றால் ஒருமுகப்படுத்தி அங்கு உபவாசத்தை கூறி அங்கு ஜெபிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அதனால் வருகிற காரியம் நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேகர் உபவாசத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த சில வேளைகளை சிச்சையும் தண்டனையும் வரும்போது என்ன செய்கிறோம், அதை நாங்கள் மேற்கொள்ள எங்கள் தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாசு அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே இருக்கிற இருள்கள், அங்கு பயங்கள் எல்லாம் தேச மக்களை விட்டு நீங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இவையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கின தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. சர்வ உலோகத்தையும் இந்த 5 கண்டங்களையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், தூதர்கள் எல்லாரையும் படைத்து மனுக்குலத்தை படைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தெரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆவியோடு உம்மை தொழுதுகிறோம். நீ ரொம்ப இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், எங்களை காண்கிற தேவன், பரலோகத்தில் இருந்து என்னை தேடுகிற உணர்வு சொல்லி எங்களை காண்கிறது.
சங்கம நித்திய வெளிச்சத்துக்குள்ளாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் உயிருள்ள தெய்வம் என்று அறிக்கையிடுகிறோம். என்னை விட வேறு தெய்வம் இல்லை என்று கூடாக ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கு அறிக்கையிடுகிறோம். உம்மிடத்துல இருந்துதான் நன்மையான ஈவனும் பரிபூரணமான பலன்களும் வருகின்றன. உம்மிடத்துல இருந்துதான் நீர் வானத்தை துறக்கும் பொழுது இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த சோமாலியா நாட்டு மக்களுக்காக சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவியானவரே உம்முடைய அந்த மக்கள் ரட்சிக்கப்பட, அந்த மக்கள் உண்மை அறிகிற அறிவுடைய உம்முடைய அந்த வானத்தை துறந்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படியாக பாடிய முறைந்த வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு இருக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இப்படியாக ஒவ்வொரு தேச மக்களும் இயேசுவை அறிகிற அறிவின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த மரண இருள் அகன்று போக, பயங்கள் அகன்று போக, தேவன் நமக்கு ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை இந்த இலங்கை தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது மரண பயத்தினால் வாழுகிற மக்களை வெற்றி கொண்டவரே, ஜெயம் கொடுத்தவரே, எங்களை எல்லாம் நீர் அழைத்து அந்த மரண பயத்தில் இருந்து விடுதலை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தரிக்கிறோம். இந்த மரண பயத்தை, இந்த அடிமைத்தனத்தினால பிசாசினால வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு வெற்றி சிறந்தார். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் உம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்தவர். எங்களையும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. பயங்கள், சாபங்கள், அடிமைத்தனங்கள், பார்வையின் அடிமைத்தனங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் வெற்றி சிறக்க பண்ணி நீர் எங்களுக்கு வெற்றி தந்த தேவன். இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், விசேஷமாக இலங்கை மக்கள் இப்படியாக இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசு என்ற இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவரிடத்துல உங்களுக்கு பயத்தை நீக்குகிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரை இந்த உலக மக்கள் முழுக்க இலங்கை தேசம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்ள முடியும், நற்குணசாலிகளாக அந்த தேசம் மாற முடியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமான தேச மக்கள் ஞானத்தை, புத்தியை, அறிவை பெற்று பயங்கள், மரண பயங்கள் எல்லாம் நீங்க கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஞானத்துக்காக இவர்களை நடத்து உம்முடைய வழியில நீர் அழைத்த வழி நடத்துகிற கிருபைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு இருந்து வாலிப வயதில பொல்லாதாரை ஜெயித்து பலமுள்ள இருள் அகன்ற வாழ்வில என் வழி நடத்துகிற கிருபைக்காக மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகள் அப்பா, அந்த உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகளை கழுகிறவனாகி இருக்கிறது. இந்த உம்முடைய இரத்த கோட்டையினால யோபுவை வீழடித்து பாதுகாக்கிறதுக்குள்ள மகளை, அவளுடைய ஆத்மாவை பாதுகாக்கிறது. சில காரியங்கள்ல நீர் கூட இருந்து மகளோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். இந்த இடத்துல கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா பயத்தை நீக்கி உங்களுடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த மரண பயம், அடிமைத்தனத்தின் பயம், என்ன நடக்கும் எதிர்காலத்தின் பயம், இவற்றை எல்லாம் இயேசு மூலமாகத்தான் இந்த இலங்கை தேசம் இருக்க முடியும். இயேசுதான் மரணத்தையும் மரண பயத்தையும் ஆட்கொள்கின்ற அந்த பிசாசிடத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர். அந்த இலங்கை தேசம் இயேசுவை கண்டுகொள்ள மரண பயம்,
துன்பங்கள், அடிமைத்தனத்தின் பயங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான மாம்ச சிந்தையின் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு நீர் வெற்றி சிறந்து துரைத்த நாவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மாம்ச ஆவிகள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த அந்த மக்களை ஒரு நற்குணசாலிகளாக, பரலோக பிரஜைகளாக, பரலோகத்துக்கு போகிற கல்வியை கொடுத்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அந்த தேசத்தின் மேல ஊற்றி அந்த மக்கள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. இலங்கை தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழுகி ஒரு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மண்டியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும், ஆராதனைகளிலே ஒரு மகிமையான மகத்துவமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர்கள் ஊழியக்கார விசுவாசிகள் கூட அங்கு பக்குவப்படணும், அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆண்டவரை துதியும் மதில் வாசமாக இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனை உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற கர்த்தாவே, கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமாய் மாறாத தெய்வமாய் இருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்வின் பலனாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அவருடைய சமூகத்தை ஆண்டவரை நித்தமாய் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிற எங்களுக்கு நீர் தயவு பாராட்டி எங்களுக்கு நீர் துணையாயிருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிற தாவே, கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து பராமரித்து எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எங்களை ஒரு விசை கொடுக்க தாவும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் ஒரு சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லை எங்கும் ஆண்டவரே என் தேவனுடைய கரம் இருந்து இலங்கை தேசம் முழுமைக்கும் என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கூடாரம் மறைத்து ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் இருக்கிறோம், ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படியாய் கொடுக்கத்தாவே அந்த இடத்திலே ஆண்டவரே மத பேதங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை அவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை உறுதியாய் இருக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபையும் உமக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை வாசம் செய்யக்கூடிய அந்த இடங்களிலே என் தேவனுடைய கரம் அப்பா அந்த இடத்திலே எப்போதும் இருக்கட்டும். உம்முடைய ஆண்டவரை பிரசன்னம் ஆண்டவரை அந்த இடத்திலே எப்போதும் இருக்கட்டும். உம்முடைய சமூகம் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை அந்த ஆலயங்களில் நிரம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆண்டவரை பலத்தோடு உண்மை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நீர் ஆண்டவரை அவர்களுக்கு இறங்கி அந்த இடத்திலே ஆண்டவரை அநேக அற்புதங்களை அடாரங்களையும் செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேலையிலப்பா ஒவ்வொரு திருசபையிலும் இந்த ஆராதனை வேலையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரை உமக்கு ஒரு உகந்த காணிக்கையாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆராதனைக்காக நீர் தெரிந்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாக்கை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை நல்லவர்களாகவும் பரிசுத்தவர்களாகவும் மற்றவருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே என் தேவனை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் அவர்களை நேசிக்க கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல மனங்களை தந்து
கர்த்தர் தாமே சிறுமைப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவர உதவிக்கரமாகவும் ஆறுதல் செய்கிறவர்களாகவும் இருந்த ஆண்டவரை அப்படியாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவர உமக்கு நேராய் ஆண்டவர உகந்த காணிக்கையாய் ஏறெடுக்கிறதான் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர எப்போதும் துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு மனதின் ஆவியை தந்து அப்பா எதை எல்லாவற்றையும் மறந்து உண்மையை நோக்கி உமக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவருடைய சிந்தனைகள் சிதறி போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரை உண்மையை நோக்கி ஆண்டவரை உனக்கு ஏற்ற ஒரு ஆராதனையை செய்யக்கூடிய ஜெக வீரர்களால் ஆண்டவர் ஆராதனை வீரர்களை ஆண்டவரை ஏற்படுத்தி வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அந்த ஆராதனை வேளையில் என் தேவனை கற்று நீர் ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவரே உலாவி ஆண்டவரே இந்த பிள்ளையான் மாதிரியில உலாகி அந்த ஆண்டவத்தை ஆண்டவரே என் தேவனாகி கத்த பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே அங்கு ஆண்டவரே அசைவாடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு ஆண்டவரை அந்த இடத்தில் ஆண்டவரை உற்சாகப்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஆராதனைக்கு ஆண்டவர் தக்க பலனாய் ஆண்டவரை உம்முடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை அந்த இடத்தை நிரப்பி அந்த ஆவணங்களை எல்லாம் ஆண்டவரை என் தேவனை கர்த்தர் சுகந்த வாசனையா நுகர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொரு கர்த்தாவே உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களுக்கு மாதிரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளையத்தினுடைய போதகர்களும் ஐயர்மார்களும் கர்த்தாவே தாங்கள் மட்டும் வளர்ந்து ஆண்டவரை மற்ற சிறுமைப்பட்டவர்களை ஏளனமாகவும் இருக்கிறவர்களை ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இல்லாதவர்களை துஷமாய் இல்லாதபடிக்கு சமமாக எல்லோரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவரை நல்ல குணத்தையும் நல்ல பண்பையும் ஆண்டவரை இந்த ஆண்டவரை அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே ஒரு மாடரேட் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே அவர்கள் இருக்கிற இடத்தை நேசிக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்களை ஆண்டவரே நல்ல பணம் ஆண்டவரை நல்ல வசதி உள்ளவர்களுக்கு சிநேகிக்கிறவர்கள் மற்றவர்களை ஆண்டவரை ஒரு பொருட்காய் கூட எல்லாதபடிக்கு ஆண்டவரை அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டவரை ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கர்த்தாவே அப்படியா இல்லாதபடிக்கு ஆண்டவரை எல்லோரும் சமமாய் நேசித்து எல்லோரும் தேவ பிள்ளைகள் என்ற எண்ணத்தை கவனில் வைத்துக் கொண்டு அப்படியா ஆண்டவரை அந்த ஒவ்வொரு காரரையும் நீங்க ஆண்டவரை அவர்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களில் தீயமான காரியங்களை எடுத்து போட்டு ஒரு சமமான ஆண்டவரை அன்பு ஆண்டவரை நீர் எப்படி இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் நல்லவருக்கும் தீமையருக்கும் எப்படி நீர் அன்பு காட்டுகிறீர்களோ கர்த்தாவே அப்படியா இவர்களும் மற்றவர்களை நீ சிநேகிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரை அநேக காரர்கள் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை உலகத்தான சாபத்தையும் பாவத்தையும் அவர்கள் குடும்பத்தில் அநேகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா இல்லாதபடிக்கு இவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அந்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்கிற அந்த உணர்வுள்ள ஆவியை தந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆண்டவரை அப்பா வழி நடத்தும்படி ஆட்சிக்கிறோம். தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய ஆட்சியையும் பெருகிக் கொள்ளுகிறது வருகிற காணிக்கைகளையும் மற்றவர்களையும் ஆண்டவரை அபகரித்த ஆண்டவரை வசதியும் ஆண்டவரை பெருகிக் கொள்கிற அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா வீட்டுக்கார பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றி யாரை அழைத்தாரோ அவர்கள் செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மற்றவர்களை ஏழை எளியவர்களுக்கும் ஆண்டவரை திக்கத்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஆண்டவரை இரவிற்கும் ஆண்டவரை இரவிற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
எல்லோரும் சமமாக நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாக இவர்களை மாற்றுங்க. அப்படியா ஆண்டவரே, இந்த ஜெப வேளையே ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஊழியக்காரத்தை ஆண்டவரே, அவங்க பிள்ளைகள் எல்லாம் அவர் மனதில் ஆண்டவரே இந்த விதையை போடுகிற தாவே கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, அவர் உள்ளத்துல கிரியை செய்கிற மாற்றத்தை கொண்டு வாருங்க. அந்த இடத்துல ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வாருங்க. கல்விகளை ஒரு விசுவாசம் இருந்து மலையை அப்பா சொல்லியிருக்கிற அந்த விசுவாசம் ஒருவருக்கும் விசுவாசம் சூழ்நிலை ஆண்டவரே அநேக ஊழியக்காக உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா எல்லாருக்கு விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவரை நீர் நடந்த பாதையில நீர் காட்டிய ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரை தியானிப்பது மட்டுமல்லாமல் அந்த வசனத்தின் படி ஆண்டவரை நடக்கிறவராக மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை வசதிகள் இல்லாதவர்கள் ஆண்டவரை அப்பா ஏழ்மை நிலையிலும் ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை துணையாக அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் வசதி வாழ்க்கைகளை ஆண்டவரை நீங்க தாங்கப்பா. அவர்களுக்கு நல்ல வசதிகளை தாங்கப்பா. இன்னும் உற்சாகமாக செய்கிறப்பா. செய்து வருவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே தியான ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை செய்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆசிக்கிறோம். கட்டளையாவும் சேர்ப்பதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற கர்த்தாவும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை உடைய சமூகத்திலே நிறுத்தி வரை நடத்துங்க. அவர்கள் எண்ணங்களில் இருக்கிற காரியங்களை உதவி செய்கிற தந்தையாகிய தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படியா நீ செய்யப்போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை செடிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஏழ இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திற்கு சொன்ன தேவன் செபிக்கிற ஒவ்வொன்றும் ஆமையோடு செபிக்க ஆண்டவரை விடுதலை கட்டுக்கள் உழைக்கிற ஒரு பெரிய பிள்ளைகளை கர்த்தர் உதவி அப்படியா தேவன் செய்ய போவதற்காக கோடான கொடுத்தோம். ஆனந்த சுப வேலையை நடத்துகிறதான சகோதரர்களின் கர்த்தர் அவரை ஆசைப்படி நல்ல சுகர் ஜீவை தந்து ஆண்டவன் மகனுக்கு உதவி செய்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமகன் ஒன்றுக்கும் குறைவில சம்பூர்ணமாக கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் ஆண்டவரே மகிழ்ச்சியாக தேவன் செய்ய போவதற்காக கோடான ஸ்தோத்திரம். கஜப வேலை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உடைய ராட்சத்திற்கு ஆண்டவரை அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் செய்ப்பதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் நன்மம் மகிமை ஆண்டவரை இருக்கிறோம்.
என்ற அற்புதமான நாமத்தில் அந்த ஜெபத்தில் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தரங்களை அப்படி நடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய ஆமென் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே தேவன் பலன் தருகிற வாலிப பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம். அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, சுகபல ஜீவன் ஏறடிக்கிறோம். நீ செய்த எல்லாம் நன்மைக்காகவும் கொடுத்த சோத்திர எல்லா விதமான ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்து நடத்துகிற கிருபைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்போ நாள் ஒரு மனது ஜபிக்கிறாப்பா. கர்த்தர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார்கள் சொல்லுங்க. இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல நீ விடுதலை விமோசனம் கொடுக்க முடியாத சிறையிருப்பு எல்லாம் திருப்ப முடியாது ஜபிக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக கூட நீர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் பரலோகத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்திரம். இலங்கையில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த கைகளில் இருக்கிற அம்புக்கோ இருக்கிறது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் மீறி எழுந்த இலங்கையில் இருக்கிற மொத்த பெண்களையும் ஒரு கரத்திலே எப்ப கொடுக்கிற பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதத்தில் ஆண்டவராக தேவன் நீர் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் செய்கிற காரியங்கள் போக்குவரவு மொத்தத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவன்பா நீர் அவர்களுக்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு பலனாக இருக்கும்படியா கூட ஜெபிக்கிறோப்பா. நீரே ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களும் கர்த்தர் உமர்த்தென்று எழுந்து பிரகாசிக்க உமது அப்பா தூண்டுதாக பிரகாசிக்க உமக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஞானமாய் செய்ய இவர்களை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. வாலிபன் நாட்களிலே கூட அவர்கள் உம்மை நினைக்கவும் உம்மை தேடவும் ஆண்டவரே வேதம் வாசிக்கவும் ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கவும் இவர்களுக்கு நல்ல விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வழி விலகாத படிக்க அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேகர் இவர்களை கண்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராகப்பா. நீர் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய எல்லா அனுப்பி தந்து வேலை மீதும் படிக்கவும் ஆண்டவராக தெய்வம் நீர் கிருபை செய்யுங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சீர்கெட்டு அழிந்து கொண்டிருக்கிற வேலையில இந்த பிள்ளைகள் எல்லோரும் மனதோடு நோக்கி பார்க்க இப்ப கர்த்தர் கிருபை செய்ய எழுந்து பிரகாசிக்க உமக்கென்று எழுந்து ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்ய உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பே இவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கட்டளிடுங்கப்பா. இவர்கள் வாழ்கின்றதான அந்த பகுதிகளிலே அப்பா இவர்களை பார்க்கிறவர்கள் யாரும் அதையில உதவி வரவும் இப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ இந்த பிள்ளைகளுக்கு நீர் வரும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் இலங்கையில் இருக்கிறதான மொத்த வாலிபான் பெண்கள் மீது ஒரு ஆசீர்வாத கரம் அமர்ந்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து அவர்கள் உமக்காக எழுந்து பிரார்த்திக்க
உமது பலனை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. மற்றபடியாக கூட இந்த வேலையிலே தங்கமாம் வானொலியும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லிஸ்டி ஐயா, மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமா ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஒருவர்த்தரை ஆசீர்வதிங்க. அப்படியே கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையாவது குடும்பங்களின் ஜீவன் நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழிதான் மகள் ஜானட்டி, அவளுடைய கணவனே, அப்பா, மகனே, மகளை கூட ஆசீர்வதிங்க. ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதை ஆசீர்வதிப்பீராக. கடைசியாக ஜெபங்களை, முடிவு ஜெபங்களை கொண்டு வருகிறதான புஷ்பராஜ் சகோதரிய கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் உமக்கு செய்ய ஊழியத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சு அவர்களை நீ பெருக செய்ய முடியாது. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாத்திலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்கள் எல்லோருமாய் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேசத்தில இருக்கிற மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வேலை செய்யறவர்களுக்காக நல்ல உணர்வோடு நல்ல சிந்தியோடு அந்த நோயாளிகளை கவனிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேணும் என்று சொல்லியும் நீங்க வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. மண்ணேரம் கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தந்தையே. இப்பொழுதும் அப்பா நிதி எடுத்து தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே அப்பா. நீங்கள் மருத்துவ துறையிலே வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் அப்பா பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தங்கள் உறவினர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறது போல அப்பா தகப்பனே அப்பா, அனைவரையும் அப்பா அவர்கள் நேசிக்கணும் அப்பா. அனைத்து உயிர்களும் ஒரே உயிரென்றதை நேசித்து தகப்பனே அவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி நீங்கள் பேசுங்க தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஒரு சிறு குழந்தைய கூடப்பா என்னாலே அவர்கள் உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா உயிர்களை அவர்கள் எல்லா மனிதர்களும் நேசிக்கின்ற இருதயம் அன்பான ஆவிய ஊற்றும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா தகப்பனே அவர்களப்பா அலட்சியமாக விடுகிறதாலதானப்பா எவ்வளவு உயிர்கள் போய்கொண்டிருக்கிறதே தந்தையப்பா. தகப்பனே இந்த நோய் இது நீங்கள் எவ்வளவு நாளும் வைத்திட்டீங்கள், இனி எங்களால முடியாது என்று சொல்லி அனுப்புவார்கள் அப்பா. இனி வீட்டுல கொண்டே வைத்திருங்க அனுப்பி விடுறார்கள் தந்தையப்பா. இதெல்லாம் மாறணும் அப்பா. தங்கள் கடமைகளை தாங்கள் சரியாக செய்வதென்று சத்தியம் எடுத்தப்பா அதை படித்து விட்டு இருக்கிறார்கள் தந்தையப்பா. அந்த சத்தியத்துக்கு ஏற்ற வகையிலே அப்பா அவர்கள் தங்கள் கடமைகளை தாங்கள் சரியாக செய்ய என் தந்தையை இருதயத்துல நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்காக தந்தையே அவர்களுக்கு உணர்வுகளை கொடுங்கப்பா. தகப்பனே எல்லாரும் உயிரென்று எல்லாரும் மனிதரப்பா. எல்லாரும் மனிதர்கள் மீது அப்பா அன்பு செலுத்தத்தக்கதாக அப்பா. தகப்பனே அன்போடு பேசினால் ஒரு நோய் மறைந்து போனது போலப்பா. ஆண்டவரே அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன இருக்கிறார்களப்பா. அதனால எத்தனையோ உயிர்களப்பா போய்கொண்டிருக்கிறதப்பா. சிறு குழந்தை காய்ச்சல் என்று கொண்டு ஓடுவார்கள், ஆனால் அங்கே தாமதிக்கிறார்கள், அலட்சியம் விடுறார்கள் அப்பா. அதனால அந்த குழந்தை உயிரிழந்து போயிட்டுதப்பா. அப்பா தகப்பனே இதெல்லாம் மாறணும். இந்த டாக்டர்ஸ் இருதயங்கள்ல பேசுங்க ஆண்டவரே அப்பா. எல்லா உயிர்களுக்கு உடனே அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து மருத்துவம் செய்ய அதற்கேற்ற வகையிலே அப்பா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செய்யத்தக்கதாக அவர்களின் இருதயங்களை நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இவர்களின் கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு எல்லா மனிதர்களையும் சரியான முறையில் வழிநடத்த கிருபை செய்யுங்கப்பா.
10 டாக்டர்ஸ் என்று சொன்னால் அப்பா அதுல 5 பேர் உண்மையோடு பணி செய்கிறார்கள். 5 பேர் அப்பா வீணாக இருக்கு சும்மா இருக்கிறார்கள் அப்பா. அப்புறம் அது பேசாம இருக்கட்டும் போட்டு விடுங்கன்னு சொல்ற அளவுல இருக்கிறார்கள் என் தந்தை அப்பா. இவர்கள் இருதயம் மாறணும் அப்பா. எல்லா மனிதர்களை நேசிக்கின்ற அப்பா பொல்லாத இருதயம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இவர்களுக்குள்ளாக இருந்து கிரிய செய்கிற பொல்லாத பிசாசுகளை எல்லாத்தையும் அகற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையே அனைத்து நோயாளர்களே அப்பாவின் பாதத்திலே ஒப்புக்கு எடுக்கிறேன் அப்பா. தந்தையே சிறு குழந்தைகளுக்கு அப்பா சொல்ல முடியாத நோய் எல்லாம் வருதப்பா. பிறக்கிற குழந்தைக்கு கூட இருக்குது தந்தையப்பா. எல்லா நோய்களையும் அப்பா நீங்கள் சிலுவையிலே சுமந்துட்டீங்களப்பா. இனி எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்களே அப்பா. தகப்பனே எமக்காக நீங்கள் உயிர்நீத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவாதி தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா அந்த நோயினாலே பாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க அப்பா. தந்தையே அப்பா உங்கள் சுகமளிக்கும் வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துங்க என் தந்தையப்பா. மனிதர்கள் கைவிட்டாலும் என் தந்தை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்களப்பா. தகப்பனே மனிதர்கள் கைவிட்டப்பா வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கன்னு சொன்னவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்கள் தள்ளுமுள்ள கரம் வைத்து அவர்கள் எழுந்து சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. தகப்பனே அப்பா 2 வருடமாக 12 வயது 10 வயதுல இருந்தப்பா ஒரு சிறுவன் அப்பா 2 வருடமாய் படுக்கையிலே இருக்கிறது அப்பா. அப்பா அந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. 2 வருடமாக அப்பா இல்லாம தாய் கண்ணீரோடு இருக்கிறாங்களப்பா. டாக்டர் சாக்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் தகப்பனே அப்பா. இப்படி அப்பா நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்பா. எல்லா குழந்தைகளையும் அப்பாவின் திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குழந்தைகள் எல்லாரையும் அப்பா பரிபூர்ண சுகம் கொடுத்து அற்புத சாட்சியா நீங்க நிறுத்துங்கப்பா தந்தையப்பா. வருகின்ற ஆண்டவரே அப்பா இந்த தவ காலத்திலே அப்பா அந்த நாட்களிலே அப்பா அவர்கள் ஆலயத்துக்கு வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா அவர்களை சாட்சியா நீங்க நிறுத்துவீங்களப்பா. விசுவாசத்தோட என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அனைவரையும் அப்பா திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா தகப்பனே லேஸ்வின் ஐயாவை அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வானொலி அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்கள் எந்த சத்துருவும் மேற்கொள்ளாத படிக்கு எந்த நோய் நொடியும் சரீரத்தை தொடாத படிக்கப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. அதே போல எவித்துட்டு போனவர்கள் அப்பா எவித்தவர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பன் ஏனர் சிஸ்டர் குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. இனி சிஸ்டரை பொறுப்பெடுங்கப்பா. அனைவரையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. அனைவரையும் உங்கள் செட்டைகளாலே மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த சத்துரவும் மேற்கொள்ளாத படிக்கு எல்லாரும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி நாங்கள் சிறுகரும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 சிஸ்டர். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற சாபங்கள் மரண இருள்கள் இந்த விபத்துக்கள் அந்த கவனம் இல்லாத ஞானம் இல்லாத காரியங்கள்ல இருந்து இவர்கள் விடுதலை அடைய வெற்றி பெற அங்கு புத்தி மயக்கங்கள் குருட்டாட்டங்கள்ல இருக்கிறவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே ஆமாண்டவரே அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல இந்த சங்கமவான நீனூடாக தகப்பனே ஜெபிக்க கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஜீவனை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஜீவனை பாதுகாத்து நடத்துகிறீங்களா ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை எங்கள் ஜீவன்களை காத்து ஆண்டவரே அப்பா உங்களோடு ஜீவனோடு எங்களை வழி நடத்துகிறீங்களா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க நல்லவர் ஆண்டவரே. சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழி பாட ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தால் எங்களை நோக்கி எங்களை அணைத்து பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். உம்முடைய கரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவர். தேவனே உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் இந்த வேளையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே நீங்கள் பாதுகாக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி ஆண்டவர் என்னென்ன காரணங்களினால் நடக்கிறது என்று நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவர். இந்த சங்கம வானொலியை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மூலைகளில் இந்த சங்கம வானொலி ஒலிக்கிறதோ தகப்பனே, எந்தெந்த காதுகள் கேட்கப்படுதோ தகப்பனே, கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா அறிக்கையிடுகிற பிள்ளைகளாகவும் அறிகிற பிள்ளைகளாகவும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாகவும் இந்த தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சத்ருவானவன் எங்கே தன் பிள்ளைகளை விழுத்தலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் உள்ள கையில வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, எந்த பிள்ளைகளும் உம்மை விட்டு விலகாதபடி விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் ஆண்டவரே பொல்லாததானதாக இருக்கிறதே தகப்பனே. பொல்லாத காரியங்கள், பொல்லாத வேலைகளை அப்பா சத்துருவானவன் இந்த மனிதர்களுக்குள்ளே புகுத்தி இந்த மனிதர்கள் நடக்கிற ஒவ்வொரு நடத்தைகளுக்கா ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்து, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, எங்களையும் பாதுகாத்து உம்முடைய கிருபைக்குள்ள வாழ ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தேசங்களில் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி, உலக ஆசைகளில் மாண்டு போகாதபடி தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்படியாக என் தேவனே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே கர்த்தாவே, இவைகள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்கே ஆண்டவரே. நாங்கள் விழித்திருக்கும்படியாக நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் நியமிக்கப்பட்டது ஆண்டவரே. இந்த சங்கம் வானொலியும் கூட தகப்பனே உம்மால் நியமிக்கப்பட்ட காரியம் ஆண்டவரே. இந்த இவைகள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சித்தத்தின் போல நடக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. நாம் தேவனே கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா கட்டுக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, அறியாமல் செய்த சகல பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றை நீங்கள் மன்னித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்களும் அது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்கள் ஆண்டவரே. உம்முடைய பாடுகளின் இந்த காலங்களில் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அன்போடும் பரிவோடும் அப்பா உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக, உமக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே புரிந்துணர்வோடு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் உம்மிடம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி எங்களையும் கண்ணோக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, சத்ருவானவன் தேசங்களில் அப்பா ஒவ்வொருவருக்கு கொண்டு வருகிற இந்த விபத்துக்கள் அப்பா எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ தங்களை மாய்த்து கொள்கிற காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து இப்படியான விபத்துக்கள், இப்படியாக தற்கொலை காரியங்கள் வராதபடி என்பவனே ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த இடங்களில் கூட இருப்பதாக ஆவியானவரே அசைவாடுகிற தேவனே, நீங்கள் உண்மையுள்ள தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படி ஆண்டவரே, உம்முடைய அன்பை பின்பற்றி வரும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்டும் இந்த ஜெபங்களை கேட்டும் தகப்பனே, கேளாதது போல இருக்காதபடி, மந்தமாகி இருக்காதபடி தகப்பனே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் வசனங்களை கேட்டு ஞானத்தை பெற்று ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, ஒவ்வொருவருக்கும்
உணர்வை கொடுங்க ஆண்டவரே, நல்ல உணர்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை காலம் வாழ போகிறோம் என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் உணர்த்துங்க ஆண்டவரே. நித்திய ஜீவன் உம்மிடத்தில் தானே ஐயா இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நேரங்களை வீணாக்கி வீணான வழிகளில் செலவழிக்காதபடி தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு உம்முடைய வசனங்களை இன்னும் புடமிட்டு ஆராய்ந்து நடக்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அறிவை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அசைபாடுகிற தேவனே, தங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் பெரியோர்கள் யாவரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனங்களை சொல்லி புகட்டும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏனோதானோ என்று இருக்காதபடிக்கு நாங்கள் மட்டுமே உம்மிடம் வருவோம் என்று எண்ணம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, மற்றவர்கள் யாவரும் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், அப்பா, உற்றார் உறவினர்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரோடும் வாஞ்சையாக அப்பா உம்மை நோக்கி கூப்பிட வைக்க போகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நான் எனக்குள்ளே இருக்கட்டும் என்று சொல்லாதபடிக்கு தகப்பனே, யாவரும் உம்முடைய நித்திய ஜீவனை அடையும்படியான அப்பா பாக்கியத்தை பெறும்படியாக ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் புத்தி புகட்டக்கூடியதான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா துன்பங்கள் எல்லாவற்றிலும் இந்த மக்களோடு கூட இருந்து இந்த மக்களை நீங்கள் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தகப்பனே, அப்பா என்று கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, நீரொருவர் மாத்திரமே விடுதலை தர முடியும் ஆண்டவரே, விடுவிக்க முடியும் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிக்க எவருக்கும் தகுதி இல்லை ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை கழுவ உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடந்து செல்ல ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தால இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சாபங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சாபங்களை நீக்கி போட்டு அப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விடுதலை எங்கள் யாவருக்கும் தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கூறி அப்பா உம்முடைய வசனங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. வீணான வார்த்தைகளை பேசாதபடி, வீணான செயல்களை செய்யாதபடி, மற்றவர்களை புண்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, எங்களின் வார்த்தைகள் மற்றவர்களை அப்பா நோகடிக்காதபடி என் தேவனே நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அறியாமல் செய்த சகல பாவங்களையும் நீங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி போடுங்க ஆண்டவரே. சுத்திகரியுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்க முடியாமல் தடை செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் ஐயா, வர முடியாத தடைகள் அப்பா, வர முடியாமல் எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த காலங்களில் இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படி சத்ருவானவன் இந்த சகோதர சகோதரிகள் வீழ்த்தி அப்பா ஜெயம் கொள்ளுவதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு ஆண்டவரே, திரும்பவுமாக இந்த சகோதர சகோதரிகள் வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஜெபித்துட்டு போன யாவர் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக எப்போதும் அவர்களை நீங்கள் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இருதயங்களை அறிந்த தகப்பன் ஆண்டவரே, அவர்களின் என்னென்ன தேவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தி செய்து சமாதானத்தோட நடத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அவர்களும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் கையிட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும்
ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் சுகப்படுத்தி பரிகாரியாகிய தேவன் அந்த இடத்துல நீங்கள் குணமாக்க வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல என் சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை உம்முடைய பாதுகாப்புல நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஆண்டவரே எந்த தீங்கும் நெருங்காதபடி என்றவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. போதும் என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே. அப்பா தேவனே என்னை என் மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. எங்களின் தேவைகளை சந்திக்கிற தகப்பனே ஆண்டவரே. அப்பா எங்களின் நோய்களை எல்லாவற்றையும் நீங்கள் சுட்டரித்து போட போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மகளையும் பொறுப்படுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நீங்க சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனமாகுமே எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. வினோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். யுத்த தேசங்களுக்காக, பஞ்சம் உள்ள தேசங்களுக்காக, வியாதி உள்ள தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவைகள் எல்லாம் தேவனுடைய கோபத்தினால் வருகிறது என்று பார்க்கிறோம். இதில் இருந்து விடுதலையாகி சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படி அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே பொறுப்படுங்களப்பா. சித்தத்தின்படி நீங்கள் பாடுபடுத்த நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா நமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். விசேஷமா தேவனே ரஷ்யா தேசத்தை பொறுப்படும், யுக்ரைன் தேசத்தை பொறுப்படும் பிதாவே. தேவனே இந்த தேசத்தின் கிருபை செய்கிறேன். செலுத்துவதாக தேசத்தை விட்டு வெளிவருவதாக, ரஷ்யா தேசத்தை விட்டு வெளிவருவதாக, நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. விசுவாசத்துடைய திடத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரங்களை விட்டு வெளிவருவதாக, விட்டு வெளிவருவதாக தேசத்தின் பிதாவே ராஜாவே விசேஷமா காரணங்கள் விசுவாசின் கிரிகள் தேவனே தேசத்தின் அதிகாரங்களாக பந்தனத்தின் ஆண்கள் கொலைகள் மக்கள் விட்டு தேச நாமத்திலே தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. தேவனே இந்த மக்கள் நன்றி அப்பா. விசேஷம் அப்பா செய்யுங்க. ரஷ்யா தேசம் யுக்ரைன் தேசம் நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதா. நன்றி ஆவியானவரே.
நன்றி நன்றி ஆவியானவரே. தேவனே கல்லான நன்றி அப்பா. தேசங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி தேவனே சோஸ்திரம் அப்பா. இதே போல ஈரான் தேசத்தை தேசத்தில் சென்று போவதாக சுட்டரிக்கப்படுவதாக கொள்ளுங்க. 2 நாள் பிதாவே பிதாவே இந்த யுத்தம் பிதாவே ஆவி அந்த கிறிஸ்துடைய ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட. நன்றி ராஜாவே. நன்றி பிதாவே. அப்படியா நீங்கள் செய்ய நன்றி. சுத்த ரத்தத்தை செலுக்க பிதாவே. இந்த தேசத்தை தலைவர்கள் நன்றி ராஜாவே. நன்றி பிதா. சமாதானத்தின் தேவனே பிதா. இஸ்ரவேல் தேசத்தை பிதாவே பிதாவே நன்றி நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டு நன்றி தேவன். தேசத்தை விட்டு தேசத்தை விட்டு தேசத்தின் மீது தேவனே தேவனே அப்பா செய்யுங்க. நீங்கள் சொல்ல நீங்கள் நெட்டி பேச ராஜாவை பிதாவை இந்த தேசத்திலே தேவனை விசேஷமான தேவனை பிதா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா பிதா. நன்றி தேவனே சோத்திரம் ஐயா. தேசங்களின் பொறுப்படும் அப்பா. தேவனே தேசத்தை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் சொன்னீங்க அப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களை கண்டித்து விசேஷத்தை ஞானத்தையும் விசேஷத்தை ஆவியையும் கொடுங்க பிதாவே.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை பிதா விசுவாசமாக அரசு குடும்பம் அப்பா பிதா பிதாவே பிதாவே சித்தம் தேசம் என்பவன் நன்றி அப்பா நன்றி என்றவனே சோசம் ஐயா நன்றி அப்பா தேவனே இந்த 26 நன்றி அப்பா நன்றி அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க தேவனே நீங்க சொல்லாக தேவனே தேசத்துள்ள மக்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று மக்கள் தேவனே வாக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்க நன்றி அப்பா பிதாவே நன்றி என்றவனே மாற்றுங்க அப்பா பிதாவே நன்றி ராஜாவே நன்றி நன்றி ஆவியானவரே தேசங்களை தேவனே இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் நன்றி தொடர்ந்து தேவனே இந்த நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா பிதா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா இந்த ஊழியத்தின் மூலமாய் தொடர்ந்து தேவன் பிதாவே பிதாவே நீங்கள் ஆவியானவரே செம்மையான செல்லுங்கள் ஆவியானவரே அப்பா ஆசீர்வாதம் ஊற்றுங்க அதே ஜலசிஸ் பிதாவே அப்பா நாமத்தினாலே செய்யுங்க சமீபத்துக்கு மாற்றமல்ல ஊடகத்துக்கும் என்னுடைய நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி என்றவனே சொஸ்டம் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் தேவனே நீங்களே அபிஷேகிக்கிற தேவன் அப்பா உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் அபிஷேகத்தால் நிறுத்துங்க
நாட்டுகளை அடக்கும்படியானவரே நன்றி ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா நன்மை சேவை சுற்றி சுவப்படுத்தவும் பிசாசுகளுக்கு நிரப்புங்க ராஜா நன்றி தேவனே சோஸ்திரம் நன்றி அப்பா எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா வெற்றியும் அளிப்பாராக. ஆமென். 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 நன்றி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord. Praise the Lord. இந்து கண்டங்களில் இருக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் தேவ சித்தப்படி நடக்கவும் நீதி உள்ள இருதயங்கள் பிறக்கவும் எல்லாரும் தேவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ராஜா ஜெபங்களை ஏறெடுக்க வைக்க தேவனே, நீர் அந்த ஜெப ஆவியினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் பெரியவரப்பா, நாங்கள் பிள்ளைகளப்பா. ஆண்டவரே, நீர் வானத்திலே இருக்கிறீர், நாங்கள் பூமியிலே இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பார்க்கும் பொழுது ராஜா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நிற்க எங்களுக்கு அந்த வரத்தை தாரும், கிருபையை தாரும், பரிசுத்தத்தை தாரும். ஆண்டவரே, நல்ல பாத்திரங்களாக எங்களை நிறுத்தும். ஆண்டவரே இசப்பா, நீர் உம்முடைய பிதாவுக்கு உண்மையுள்ள மகனாக இருந்து ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின தெய்வம். ஆண்டவரே நீரப்பா, மனுஷருடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவரின் பாதத்திலே நீர் உண்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா வழிநடத்தப்பட்ட நேசகுமாரன் ஆண்டவரே நீரப்பா. நாங்களும் ஆண்டவரே அப்படியாக உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கருத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரே ஒரு ஜெபமாயிருந்தாலும் அது உம்முடைய காதுகள் கண்களுக்கு ஆண்டவரை கேட்கப்படத்தக்கதாகவும் அது 10 மடங்காய் ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே அப்பா பூமியிலும் எங்களுக்கும் அதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே யோசப்பா, 5 காயங்களை உடைய தெய்வம் ஆண்டவரே நீர், 5 கண்டங்களுக்காக நீர் காயப்பட்ட நீர் ஆண்டவரே சிலுவை சுமந்து ராஜா ஆண்டவரே அப்பா பாவ சாபங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் சிலுவை சுமந்த தெய்வம். கர்த்தாவே, 5 கண்ணுங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த கரம் இன்றைக்கும் குன்றி போகவில்லை அப்பா. 5 கண்டங்களிலும் 5 விதமான ஆண்டவரே வழிபாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஜாதிகள், எத்தனையோ விதமான ஆண்டவரே விக்கிரகங்கள், எத்தனையோ விதமான ஆண்டவரே அருவருக்கத்தக்க காரியங்கள் நடக்கிறதை உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. ஆனாலும் நீர் ஒருபோதும் பட்சம் பாதம் இல்லாதபடி நீர் தகர்த்து விடுகிற தேவன் அல்லப்பா, கைவிட்டு விடுகிற தேவன் அல்லப்பா. அப்பா, இந்த நாட்களிலே ராஜா உண்மை நினைவு கூறும்படியாக ஜபிக்கிறோம். ஒரு நாடுகளும் மனுஷரும் ஒரு கர்த்தாவே உண்மை அறியாதவர்கள் அல்ல ராஜா. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் வேற நாடுகளிலும் ஆண்டவரே உண்மை அறியாத பழங்குடி மக்கள்கள் வாழுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் கர்த்தாவே, குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், குடிகள் வாழ்கிறார்கள் அப்பா. இவர்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே பழங்குடி மக்கள்கள் ஆண்டவரே ஆதிகால ஆண்டவரே வழிபாடுகளும் ஆதிகால செயல்களும் பலியிடுவதும் ஆண்டவரே அப்பா மரத்தை கும்பிடுவதும் விக்கிரகத்தை கும்பிடுவதுமாக இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே வலதுகை இடதுகை வித்தியாசமே தெரியாமல் வாழ்ந்து வருகிற இந்த மக்கள் மேலே ராஜா ஒரு கிருபையை ஊற்றி இவர்களும் உம்முடைய வருகையிலே ராஜா ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டு ஆண்டவரே பாவ சாபங்கள் நீக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு மகனாக ஒரு மகளாக உம்முடைய ஆண்டவரே பரலோகத்திலே சேர்க்கப்பட தேவனே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு சுவிசேஷ பாதையை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஏசப்பா, எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே கத்தாவே ஆகவே வாழ்ந்து ஆகவே ஊழியம் செய்து இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா பழங்குடி மக்கள் மத்தியிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா இலை மறை காயாக வாழ்ந்து உம்முடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. நாங்கள் காணவில்லை, கேட்கவில்லை அப்பா, ஆனால் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. ஏனென்றால் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே நீர் விரும்பத்தக்கதாக உம்முடைய சூழ்நிலை அன்று சிலுவையிலே அறையும் பொழுது இருந்ததில்லை ராஜா. ஆனாலும் உம்முடைய பிதாவின் சித்தத்தை எவ்வளவு பொறுமையோடு தாழ்மையோடு எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையோடு உம்முடைய பிதாவின் சித்தத்தை நீங்க நிறைவேற்றினீங்க. அதே போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அநேகர் ராஜா இலை மறை காயாக வாழுகிறார்கள், செயல்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். பணம் இல்லாமல் உடுப்பில்லாமலுக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் வாழுகிறார்கள் ராஜா. அந்த மக்கள் மத்தியிலே ராஜா நீர் ஒரு விசை மனம் இறங்கி அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பாதைகளை திறந்து இன்னும் அளவில்லாத வெளிச்சத்தினாலும் பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த சகோதரன் ஜெபித்தது போல நல்ல ஆவிக்குரிய வரங்களையும் சுகமாக்குகிற வரங்களையும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். 5 கண்டங்களிலும் ஆண்டவரே பழங்குடி மக்கள் வாழுகிறார்கள் அப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் சுற்றி திரிந்து அன்றைக்கு ஆண்டவரே கலிலேயா சமாரியா ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே நீர் சுற்றி திரிந்து இப்படிப்பட்ட மக்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குணமாக்கி சுகமாக்கி ரட்சிப்பை கண்டு உம்மை பின்பற்ற வைத்த தெய்வம். இன்றைக்கும் இந்த 5 கண்டங்களிலே வாழுகிற மக்களை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் நடத்தி முடியும் ஆண்டவரே, நீர் செய்து முடியும். நீர் வெளிக்கு கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே அப்பா தேவனே, மரத்தையும் விக்கிரகத்தையும் ஆண்டவரே அப்பா குலைகளையும் கல்லுகளையும் கும்பிடாதபடி ஆண்டவரே அப்பா நீர் அருவருக்கத்தக்கதாக வேதனைப்படத்தக்கதாக இந்த மக்கள் நடக்காதபடி ஞானத்தோடு ராஜா நீர் காட்டுகிற பாதையை வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் சவுளை பவுலாக மாற்றி கண்களிலே இருந்த அந்த செதிலை ஆண்டவரே நீர் நீக்கி போட்டவர் கர்த்தாவே. கொட்டுண்ண வைத்தவர் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய பவுலாகிய சகோதரனுடைய அந்த கண்களிலே ஒரு தெளிவை கொடுத்தவர் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் எவ்வளவோ பேர் ராஜா ஊழியக்காரர்களை, குடும்பங்களை, சபைகளை ஆண்டவரே துரத்தி ஆண்டவரே அவமானப்படுத்தி எரித்து கொலை செய்கிறார்கள் அப்பா. இவர்களுடைய கண்களிலே இருக்கிறதான செதில்களும் ஆண்டவரே இருதயத்திலே இருக்கிறதான கடினங்களும் ஆண்டவரே இவர்களை சுற்றி இருக்கிறதான பிசாசின் தொல்லைகளும் அந்தகார ஆவிகளும் நீங்கி இந்த 5 கண்டங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதித்து எல்லார் மேலும் உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை பெற, சமாதானம் பெற, சுகம் பெற, ரட்சிப்பு பெற ஆண்டவரே வெளிச்சத்தை காண, பரலோகம் சேர்க்கப்பட நீர் கர்த்தாவே உம்மை உயர்த்தி இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருக்கிறதான ஆண்டவரே நாடுகளுக்கு இருக்கிறதான அதிகாரிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவன் தாமே இவர்கள் மத்தியிலும் ஒரு பாதையை திறங்கப்பா, ஒரு வெளிச்சத்தை காண வையுங்கப்பா. நீர் செய்ய வல்லவர் அப்பா. எந்த இடங்களிலே நீர் போக வேண்டுமோ அந்த இடங்களிலே சென்று ஆண்டவரே நீர் வழி நடத்தி காக்கும்படியாக, ரட்சிப்பை காணும்படியாக, சமாதானத்தை காணும்படியாக தேசங்களிலே கண்டங்களிலே ஆண்டவரே அப்பா இயேசுவே இருக்கிறதான பாவ சாபங்களை நீக்க அப்பா கர்த்தாவே 5 கண்டங்களிலே இருக்கிறதான நோயாளிகள் குணமடைய ஆண்டவரே கர்த்தாவே சபைகள் எழுந்து பிரகாசிக்க நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். அங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் செய்யவரோடு கூட ஆமீனை மீட்டு ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே
அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யும் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வானொலியிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைத்தருளும் ஐயா. அவர்கள் குடும்பங்கள், வீடுகள், சபைகள், மக்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, குறைவுகள் நிறைவாக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நாளும் தகப்பனே. ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தாவே நீர் பரிசுத்த ஆவியானவரே தொடக்கத்தின் முடிவரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி சென்றீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், சந்ததிகள், ஆண்டவரே, சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே, சேமுக்காய் ஜெபிக்கிறோம், தஷாக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அந்த லட்சுமி லாலாக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களை எல்லாம் நீ நினைத்தள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நினைத்தள்ளும் ஆண்டவரே. பிள்ளையோடும் கூட இருந்து கர்த்தாவே, அவைக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கத்திலும் பிள்ளைடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தும். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த சோமாலியா நாட்டுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பஞ்சத்திலே கர்த்தாவே, பசியிலே கர்த்தாவே, வறட்சியிலே இருக்கிறார்கள் அப்பா. அந்த நாட்டு சாபத்தில் இருந்து, அந்த மக்களுடைய சாபத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். யுத்த நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்று நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இறக்கமுள்ள தகப்பனே என்று சொல்லுகிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். துதி மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் நல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த மாத இறுதி நாட்களிலும் எங்களை நீக்க வைத்த தயவுக்காய் உங்களுக்கு சோத்திரம். நாங்கள் இருக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உங்களை சுத்த கிருபையப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் லட்சுமி லால் என்ற சோதரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த மகளுடைய சூழ்நிலை காண்கிற தேவன் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, இந்த சூழ்நிலை கூட அவ கடந்து போனாலும் கர்த்தாவே, நீங்கள் பெரியவர் ஏசப்பா. அந்த சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தக்ஷாவை நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. தக்ஷாவுடைய கணவர் போகிற பாதையை நீங்கள் காண்கிற தேவனப்பா. ஆண்டவரே, அவர் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே, அவர் அந்த ஐசியூவை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பராமரிக்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் ஆண்டவரே, கிவர்ஸோடும் எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு ஒரு இரக்கம், ஒரு அன்பு, ஒரு தயவு அவர்கள் மத்தியிலே கிடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டாக்டர்ஸ் பயன்படுத்துகின்ற மருந்துகள், அவர்கள் பயன்படுத்துகின்ற கருவிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் கல்வாரி ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தக்ஷாக்கும் ஆண்டவரே மன ஆறுதலுக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. அது சமாதானத்துக்கா ஜெபிக்கிறோம். அந்த மகள் சொந்து போகாமல் ஏசப்பா பார்க்கிற மகள்கள் இந்த மாற்ற வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதத்திலே கொண்டு வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர்கள் இருக்க தேசங்கள், அவருடைய குடும்பங்கள், வாழ்வாதாரங்கள், சபைகள் எல்லாவற்றையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாள்தோறும் கிழமை 5 நாளும் இந்த வானொலியிலே இந்த ஜெப கூட்டத்தை நடத்த நீங்கள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காய் நன்றியப்பா. சகோதரிக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகம், பலம், ஆரோக்கியம் ஒவ்வொன்றுக்காய் நன்றி தகப்பனே சுவாமி. அவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுடைய வேலை காரியங்கள், மகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை திருக்கரம் கூட இருந்து இவர்களை தாங்க வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் சகோதரி கூலிய வாசல்களை கூட்டி கொடுக்க வேணுமாய், இன்னும் சுவிசேஷ பாதைகள் துறக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுறோம். சகோதரிக்காக சீவனுக்காய் நன்றிய ஆண்டவரே. எடுத்த ஜெபங்களுக்காய் நன்றி. மகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலும் கேட்டிருக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். சகோதரியுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த டானாலை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் அந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதபனாவை ஒப்பு கொடுக்கிறோம், அவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேணும். இவர் எடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்று ஆமென் என்று நீங்க கொடுக்கிற பதிலுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தார், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார், உறவுகள், சபை மக்கள் எல்லாவற்றையும் அந்த சபையில முறையிலுக்காய்
இதான் ஆத்துமாக்கள் அந்த சபையில இருந்து ஆராதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சிஸ்டருக்காய் நன்றி செல்லுகிறோம். எங்களுக்காய் நன்றி செல்லுகிறோம். வெளிச்சத்திலும் ஆண்டவரே வந்து ஊழியர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற சகோதரியை ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் கணவரை மகனை எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே பார்த்தச்சாரி சகோதரி மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை அவரை தொடர்ந்து செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சோதரி காயாசி ஸ்ரீ அம்மாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்தித்து உங்களுடைய விருப்பங்கள் இருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதித்து நடத்த வேணுமாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து நாங்க மண்டாடி கேட்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரர்களை கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை அதே போல சோதரி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜசிமாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்பா அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜசிமா வேலை செய்யற அந்த புது ஹாஸ்பிட்டலுக்காய் நன்றி சுவாமி. பிள்ளைகள் போக்கிலும் பரத்திலும் பாதுகாத்து ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ள கரத்தில் ஒப்பு என்று சொல்லவும் வினாவோடும் கூட இருந்து அப்பா அந்த பிள்ளைகளோடு எடுக்கிற ஜபங்களுக்கு நீங்கள் என்று மகமேன் என்று பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் தனிமையாக இல்லையப்பா, நீங்கள் அவர்களோடு கூட இருக்கிறீங்க தகவல் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களோட வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்றப்பா ஆண்டவரே. அந்த வார்த்தை அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகவல் சுவாமி ஜபிக்கிறோம். சரணை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அரசு இந்த ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி செல்வகுமாரியை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அந்த இலங்கை தேசத்துக்காய் நன்றி சுவாமி. கருத்தேற்று நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி ஆயுளுக்காய் நன்றி செல்வம் பொறுப்பிட்ட வாசிக்கின்ற ஊழியங்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி கான்சிக்காக நன்றி செல்வம். தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை விடைக்கரம் கூட இருந்து இன்னும் வெளிப்பாடுகளை கொடுக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரை சந்திரி ஜான்சிக்காய் நன்றி செல்வம். ஜான்சியை சொல்லும் ஊழியர்களும் இந்த ஊழியர்கள் பெருந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி செல்வம். ஆசீர்வதித்து ஏசப்பா அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த ஜபிக்கிறோம். சோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாபியோடு உங்களை கரம் கூட இருக்கும்படியாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் சோதரி தயாவுக்காய் நன்றி அப்பா. செய்கின்ற ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுடைய கூட படிக்கிற மாணவர்கள் இந்த டீச்சர்ஸ் இந்த கல்வி அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே இந்த நாளில் ஊழியர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் பொறுப்பேற்று இன்னும் இந்த ஊழியத்திலே ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பெண்களின் வச்சு ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் எல்லோரையும் இந்த நாளிலும் ஆண்டவரே சோதர சுபாயங்களுக்காய் நன்றி. கணவரை பிள்ளைகளை கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் சோதரி கருணாவுக்காய் நன்றி செய்கிறோம். சோதரி நன்றியோடு துதிக்கிறோம். சங்கமம் வானொலி தலைவர்கள் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே இந்த சகோதரனையும் சகோதரிகள் இன்னும் வல்லமையாய் நீங்கள் பயன்படுத்த வேணுமாய் இன்னும் மனிதருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேணுமாய் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிற பிள்ளைகளே காரியங்கள் ஆபீஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே மகனை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்க இந்த ஸ்னோக்கள் மத்தியிலும் இந்த குளிர்காலங்களிலும் வாகனங்களில் எல்லா கருவிகளும் சரியாய் வேலை செய்யவும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல சரீர பலவீனங்கள் வந்து விடாதபடி வந்திருக்கிறோம்.
சகோதரன் மக்களையும் குடும்பத்தாரையும் தந்து ஜபிக்கிறோம். இடத்துல வேலை செய்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் குடும்பமாக நாங்கள் படைத்து ஜபிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு வர வேணுமா எங்களை கருத்துல படைக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். சகோதரர்கள் குடும்பத்திலும் அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் ஜோவலுக்காய் நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளும் ஆசீர்வதித்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல இந்த மீடியா காரியங்களை செய்து வருகின்ற சகோதரி கீர்த்தனாவை நாங்கள் இன்னும் கொண்டு ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே உற்சாகத்தின் ஆகியை கொடுத்து ஏசப்பா இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்த வேணுமா எங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புரியல்கள் எந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலும் இந்த பாதத்தில் ஒப்படைத்து உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த ஊழிய சௌரிய மீபஸ் ராஜாவையும் மீதியான ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கிய சௌதரி ஜானட் அவர்களையும் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் வாஞ்சியோடு இணைந்து தொகுத்து வழங்குகிற சகோதரியையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் எல்லோரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி வழிநடத்தி உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் நாங்கள் இணைந்திருந்தது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்காக ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமென்.